மக்களே இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. நீங்கள் சேட் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு இடத்துல ஒரு கார்னர் வந்து நிறைய ஃபோட்டோ அப்படியே கொஞ்சம் வந்து அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஏகப்பட்ட ஃபோட்டோ எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஏகப்பட்ட ஃபோட்டோ என்னென்னவோ எடுத்து போட்டிருப்பாங்க. சரி நீங்களும் ப்ளஸ் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அந்த எடுத்ததே உங்களுக்கு காட்டாது. அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டாது. ஆனால் அது வந்து அப்லோட் ஆகி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் ஆகி அவங்க பார்த்துட்டு என்ன கருமத்தை நான் ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்துக்குள்ளே இந்த செட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த இதை வந்து ஹைட் பண்ணுறங்க. இல்லைனா பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஹைட் பண்ணுறது வந்து எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல போடுறேன். கீழே வந்து உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 டேஷ் இருக்கும். அது 3 டேஷை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. அந்த 3 டேஷ் கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ்லாம் காட்டும்ல. செட்டிங்ஸ்லாம் காட்டினதுக்கப்புறம் கீழே வாங்க, ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கண்டென்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா கீழே இன்ஸ்டன்ஸ் ஹைட் இன் இன்பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த இன்ஸ்டன்ஸ் ஹைட் இன் இன்பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் போய் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிளும் போயிடும். உங்கள் ஃபோட்டோவும் வந்து யாருக்கும் காட்டாது, அவங்க ஃபோட்டோவும் உங்களுக்கு காட்டாது. அந்த தொல்லை வந்து இதோட உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும். இல்லை நான் வந்து கிளம்பிட்டேன், இந்தமாரி ஸ்னாப் சாட் யூஸ் பண்ணுறவன், நான் வந்து இது யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னீங்கன்னா ஸ்னாப் சாட்டில் இருந்து தான் இங்கேயும் வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி என்னமோ பண்ணுங்கள். ஓகே, யாரெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு ஹைப் பண்ணுங்கள்.